கடைசி நிமிஷம் வரைக்கும் போராட மறந்துடாதீங்க, போராடுறதை நிறுத்திடாதீங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி கடைசி செகண்டில் கூட கிடைக்கும். சாக்ஷி மாலிக்ன்ற ஒரு ப்ரோ ரெஸ்லரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒலிம்பிக்கில் பங்கேற்க சென்ற போது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான டஃப்பான ஒரு மேட்ச். அந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 minutes and 14 seconds அவங்களுடைய பாயிண்ட் வந்து 0. அவருடைய ஆப்போனண்ட்டாக இருந்த அந்த கரகிஸ்தான் அப்படின்ற அந்த கண்ட்ரியிலேருந்து வந்த அந்த ஆப்போனண்ட் வந்து 5 points இருக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம 0ல் இருக்கிறாங்க. சண்டை நடந்து மல்யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது திடீரென்று சொல்லி ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி 2 பேருக்கும் முடிய போகுது. அந்த 8 seconds தான் இருக்குது. அந்த நேரத்தில் 2 points ஸ்கோர் பண்ணி அந்த பிரான்ஸ் மெடலை வின் பண்ணி சாக்ஷி மாலிக் வந்து ஒரு சரித்திரமாக மாறிட்டாங்க, ஒலிம்பிக் சாம்பியனாக மாறிட்டாங்க. 8 seconds மேட் த டிஃப்ரென்ஸ் டு மேக் சாக்ஷி மாலிக் ஒலிம்பியன் மெடல் ஓனர். சில செகண்ட்ஸில் உங்கள் லைஃப்பை மாற முடியும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற முயற்சியில் தோல்வியை ஏற்றுக்காதீங்க, தொடர்ந்து போராடுங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்காக எல்லாத்தையும் மாற்றி முடிப்பார். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, எந்த நாளில் சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ள முயற்சித்தார்களோ அதே நாளிலே கர்த்தர் யூதரானவர்களுக்கு பெரிய வெற்றியை தந்தார். God is going to turn around. காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்களுக்கும் லாஸ்ட் மினிட்ல ஒரு டர்ன் அரவுண்ட் வரப்போகுது. ஒரு 8 seconds ஒரு சாம்பியனாக மாற முடியும்னா உங்களையும் கர்த்தர் சில செகண்ட்ஸில் ஒரு சாம்பியனாக மாற்ற போகிறார். God bless you. Have a wonderful day.